ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட ஒட்டி 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா சார்? இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது? தங்கத்தோட விலையா இருக்கட்டும், இல்லன்னா மக்களோட முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உள்ள வரும் காலம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சித்திரை மாதம் சொல்லுவோம். அப்ப அந்த சித்திரை மாதம் எப்ப தொடங்குகிறதோ, அந்த மாதத்த தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேதி பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, ஆங்கில புத்தாண்ட நம்ம கணக்கில கொண்டாலும் பொதுவாகவே தமிழராகிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வேணும் அப்படின்னா, அது தமிழ் புத்தாண்டு வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில தான் உச்சமடைகிறார். சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கும்பொழுது யாராலுமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருட கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து ஆளுமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதுக்கடுத்து ராகுகேது பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். இந்த வருடம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். கிட்டத்தட்ட ஆனி மாதம். அதாவது நம்ம ஆங்கில தேதிக்கு சொல்றதா இருந்தா ஜூன் மாதம். அவர் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய நம்முடைய மெதுவான ஒரு நாயக் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நீதிமான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அவர் மீன ராசியிலே உட்கார்ந்து எல்லாருக்குமே அவருடைய விஷயங்கள செயல்படுத்துவார்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்கள் கட்டாயமா என்ன பண்றாங்கன்னா, இந்த கரெக்ட்டா கேது வந்து சிம்மத்தில இருக்காரு. சிம்மத்தில இருக்க கேது கடகத்துக்கு வருவார். அதேபோல நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து ரிவர்ஸ்ல மகரத்துக்கு வருவார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும், அதேபோல குரு பயிற்சி மட்டும்தான் இந்த புத்தாண்டுல உறுதியாக கிரக பயிற்சிகள் மாறுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கிரகங்கள்லேயே மிக வலிமையான கிரகம், சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ராசி நேயர்களுக்குமே, பொதுமக்களாகிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ, அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, இவ்வளவு நாட்களாக எனக்கு பணம் இல்ல, எனக்கு திருமணமே முடியல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும். இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு. அது கிடைக்கலங்கிற விஷயத்த கொடுப்பதற்காகவே குரு பகவான் உச்ச வீட்ல போய் உட்கார போறார். நம்ம கடகராசிக்குள்ள உட்கார போறார். அது மிகப்பெரிய அற்புதம். மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள போறனால இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சிறு குழந்தைகளையும், பெண் குழந்தைகளையும் தவறான முறையில தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தைகள கொலை பண்றாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு அவங்கலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுலருந்து மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள மிக கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை அதிகமா விதிக்கப்படும். இப்போ வரையும் அவங்கலாம் தப்பிச்சு வெளிய வந்துருக்காங்க. சில நபர்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய ஆற்றல் குருவோடைய பரிபூர்ண ஒரு செயல்பாடு மூலமா கிடைக்க போகுது. ஸோ ஏன் இத தெளிவா சொல்றோம்னா, சனி பகவான் குரு வீட்ல இருக்கார். நீதியரசர் குருவோட வீட்ல தான் இருக்கார். குரு வந்து கரெக்ட்டா ஜூன் மாசத்துக்கு மேல டைரக்ட்டா என்ன பண்ணுவார்ன்னா, சனி பகவான பார்ப்பார். அப்ப உறுதியாக இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. கொண்டு வந்தா இந்த இந்தியாவே இல்ல, உலகமே சந்தோஷமா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. சார் அடுத்ததா மீன ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப அவங்க 7 சனியில இருக்கிறாங்க. இப்ப 2வது ஜென்ம சனியில இருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாதத்திலயும் நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி ஆகல. அதே இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரே மனக்குழப்பம், போராட்டம் அப்படின்னே ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மீளா துயரத்தில் இருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை தான். இவ்வளவு நாட்களாக இவங்க பட்ட கஷ்டம், துன்பம், கவலை, போராட்டம், எவ்வளோ தூரம் அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு ரூம்ல கொண்டு போய் மீனராசிக்காரங்கள விட்டுட்டு,
நீங்கள் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பிரச்சனையும் சொல்லிட்டு வெளியே வாங்க, இந்த கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த கண்ணாடி உடைச்சு சிதற அளவுக்கு இவங்களுடைய அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் இவங்க வெளியே காட்டுவது கிடையவே கிடையாது. இவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி, அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு தன்னைத்தானே உருக்கி கொண்டு வாழக்கூடிய நிலைமை தான் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் சனி பகவான இவங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு ஆனி மாதம் வருகிறார். அவர் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க இவ்வளவு நாட்களாக சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்தினான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும்போது தான் உண்மையான உறவுகள், உண்மையான நட்பு, உண்மையான மனைவி, உண்மையான கணவன், உண்மையான குழந்தைகள் என்பது எதுங்கிறது தெரியும். ஏன்னா இந்த கலியுகத்தில் போலியான உறவுகளும் போலியான நடிப்புகளும் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு நடிக்க தெரியாது. இவங்க நடிகராக கூட இருக்கலாம். ஆனால் லைஃப்பில் இவங்க யாருக்கிட்டையுமே நடித்து வாழ மாட்டாங்க. ரியலாக வாழக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்களுக்கு கூட இருக்க அத்தனை பேருமே இவங்களை நடித்து ஏமாற்றி காயப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் குரு பகவானுடைய பார்வை மூலமாக நம்முடைய மீன ராசிக்காரங்க தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய லைஃப்பில் இனிமே தான் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு இவங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். குருவுக்கு உச்சமுடைய வீடே கடகம் தான். ஸோ அப்போ தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் போய் இவங்களுக்கு கிடைக்காது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் முடிச்சு காட்டி கிடைக்க வச்சு ஒரு அற்புதமான மாற்றத்தை குரு பகவான் கொடுக்கும். ஓகே சார். வேலை இல்லாம தவிக்கிற மீன ராசிக்கு இந்த காலகட்டத்துல வேலை வந்து கிடைக்குமா? இல்ல வேலையில இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கேது பகவான் வந்தார். இந்த வேலையில பிரச்சனை, வேலையில போராட்டம், வேலை இல்லை, இந்த 3மே பார்த்தீங்கன்னா கடந்த மே மாசத்துலேருந்து அதிகமாக இருக்குது. 2025 மே மாசத்துலேருந்தே நம்முடைய மீன ராசிக்கு ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. இவங்க வேலையில் உள்ள அழுத்தம் குறையும். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ இது எப்போ அதிகமாக ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா குறைஞ்சது ஒரு கார்த்திகை மாதத்துக்கு பிறகு இவங்க லைஃப்பில் வேலையில் உள்ள டோட்டல் பிரச்சனையும் சால்வ் ஆகும். கவலைப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து கடன் பிரச்சனையில் ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறதுல நம்மளுடைய மீனராசி ஒன்று. இவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தங்க நகையை கூட கழட்டி அடமானம் வச்சுருப்பாங்க. காதுக்கு போட்டிருந்தது, கையில் போட்டிருந்தது, அத்தனை ஒரு தங்க நகைகளையுமே தனக்காக வச்சதை விட பிறருக்காக வச்சது அதிகம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள நம்மளுடைய மீன ராசிக்காரர்கள் மீண்டெடுப்பதற்கான வாய்ப்பு. தங்க நகைகளை நகைக்கடையில் வச்சுருந்தாலும் சரி, மீண்டு இவங்க வீட்டில் அல்லது இவங்க போட்டுக்கக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் நடக்க போகுது. பயப்பட தேவையில்லை. ஸோ புதுசாக தங்க நகை வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிற மீன ராசிக்காரங்க உறுதியாக கார்த்திகை மாதத்துக்கு மேலே வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஓகே சார். சினிமா துறையில இருக்கிற மீன ராசிக்காரர்களுக்கு அந்த சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு சார்? வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய சின்ன திரையா இருக்கட்டும், பெரிய திரையா இருக்கட்டும், யூடியூப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அதாவது தன்னை அ உருவாக்க வேண்டும். தன்னுடைய செயல்பாட எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு காத்திருக்கிற ராசியில மீன ராசியும் ஒண்ணு. இவங்களுடைய கலை, நயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா என்ன, இவங்களுக்கான அங்கீகாரம் குடுக்கறதுக்கு நெறைய தடைய குடுப்பாங்க. நெறைய போராட்டத்த குடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு மீன ராசிக்காரங்க உறுதியாக கலைத்துறையில ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போறாங்க. அவங்க எந்த கலைத்துறையில இருந்தாலும் சரி, அவங்க இசையில இருக்கட்டும், அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்ட்ல பாடல் ஆசிரியராவோ, இல்லை எனி ஒன் கேமராவுக்கு முன்னாடி நின்னாலும் சரி, கேமராவை தொட்டாலும் சரி, இவங்க லைஃப்பில் இனிமேல் தான் ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிரக ரீதியாக உண்டு. கலைத்துறையில் இவங்க சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். ஓகே சார். மீன ராசிக்காரர்களுக்கு வந்து காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதல்ல இருக்கிறவங்க திருமணத்துக்கு வந்து போவாங்களா? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீன ராசிக்காரங்க பொதுவாகவே கல்யாண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திக்காங்க, நிறைய போராட்டத்தை சந்திக்காங்க. ஸோ அந்த போராட்டம் இப்போ கொஞ்சம் ஒரு 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 வருட காலமாக அதிகமாக இருக்குது. இவங்களுடைய பார்ட்னர் இவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு வருத்தம் இருக்குது. ஸோ அந்த நிலை மாறப்படும். இவங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும்.
இவங்க கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இவங்க மேலே அன்பு காட்டக்கூடிய பாக்கியம், இவங்கள புரிஞ்சு இவங்களுடைய செயல்பாடு இனிமேல் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ நிறைய கருத்து வேறுபாடுகள் இவங்க என்ன சொன்னாலும் இவங்களுடைய பார்ட்னர் இவங்களை அகைனாகவே பேசியிருப்பாங்க. இவங்க சொல்வது எல்லாமே தப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களும் எவ்வளவோ ஒரு இறங்கி போய் பேசியிருப்பாங்க. முடியாதுங்கிற நிலைமை இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்க இனிமேல் எதுவுமே சொல்ல தேவையில்ல. அவங்களே புரிஞ்சு வந்து இவங்க கூட அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு. கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம், கன்னிராசி சொன்ன மாதிரி தான். இவங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இருக்கு, பார்வையோட கிடைக்குன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய மீன ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமாக திருமண பாக்கியம் நடக்கும். ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறனால உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் 2வது திருமணத்துக்கான பாக்கியம் நம்மளுடைய குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடை பார்த்து அற்புதமாக நடத்தி வைக்க போகிறாங்கிறது உறுதி. அல்லது இவங்களுடைய சகோதரிக்கு, அதாவது மூத்த சகோதரிக்கு, மூத்த சகோதரருக்கு ஏதாவது அலைன்ஸ் பார்த்தாலுமே அதுவுமே அவங்களுக்கு முடிஞ்சிடும். அதாவது எங்கள் வீட்டில் அக்காவுக்கு முடியலை, அண்ணனுக்கு முடியலை, அதுக்கப்புறம் தான் எனக்கு முடியும்னு சொல்லி வருத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் முடிப்பதற்கான வாக்கியத்தை குரு பகவான் கொடுத்துருவார். ஓகே சார். மீன ராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும்? அதுக்கடுத்து இன்னொரு விஷயமும் காதல் திருமணம் கேட்டதீங்க. ஆமாம், அதையும் மறந்துட்டோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இனிமேல் தான் காதலில் வெற்றி. ஏன்னா குரு பகவான் 5ல் டைரெக்டாக உச்ச வீட்டில் உட்கார்ந்த பிறகு காதல் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு. காதலில் பல பிரச்சனை, பல போராட்டத்தை சந்திச்சிட்டேன், இனிமேல் காதலே வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், ஆனால் என் லட்சியம் காதல் திருமணம் முடிக்கிறது தான் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, என்ன பண்ணலான்னு ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு புதிய அன்பு, புதிய காதல் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. அந்த காதல் உறுதியாக உண்மையான காதலாக இருக்கும். உண்மையான உணர்வுபூர்வமான அன்பை காட்டக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். மீன ராசிக்காரர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் சார்? அதாவது இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது, ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு. ஸோ அப்போ நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே 6ஆம் இடத்துல கேது இருந்தால் புதிய கடன் வாங்கக்கூடாது. அப்புறம் வேலை சார்ந்த விஷயங்கள் வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. இவங்க அதை அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவரை போய் பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தாய் மாமா உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமாவுக்கும் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வாதங்கள் வரலாம். ஸோ இவங்க விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா பாதிப்பு கிடையாது. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பயணங்கள் செய்யும்போது கவனம் தேவை. நைட் நேரத்தில் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஸோ இவங்க வண்டி ஓட்டாமல் பக்கத்தில் இவங்க தெரிஞ்சவங்களோ அல்லது நம்மளுடைய வாகனம் ஓட்டக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஓட்ட சொல்கிறது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பயணங்கள் சிறப்பாக இருக்கும். ஓகே சார். இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல மீன ராசிக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பா அமையணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடு சிறந்தது? பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு காலங்களில் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு செஞ்சாலே இவங்க லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள் கிரக ரீதியாகவும் கிடைக்கும். அதுபோல் அம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு உறுதியாக உண்டு. மீன ராசிக்கு சூப்பரா அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. புதிய முயற்சிகள் கைகூடும் சொல்லியிருந்தீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றம் வந்து கிடைக்கும். வேலையில உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சிறந்த கோவில் வழிபாடுமே எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். நன்றி.